என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். இந்த கண்ணா சத்யா, நீ நேத்து உன்கிட்ட ரொம்ப பக்குவமா நான் காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீ அதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணிக்காம மறுபடியும் நீ ஆடியோ பேசி அனுப்புறேன்னா உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? சரி, ஓகே, இந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு இன்னும் பண்ண போறது கிடையாது. இது சம்பந்தமா வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு அவசியமும் கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபர் தேவா அபிஷன் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த ஆடியோ கேட்டாரு. சரி, ஓகே, இதில் வந்து சர்ப்ரைஸ் எல்லாத்தையுமே ஆடியோவே போட்டுருவோம், இதை காலதாமதம் படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடியோ ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ இந்த செகண்ட்ல வந்து ஒரு 5 மணிக்கு ரிலீஸ் பண்றேன். 4 மணிக்கு ரிலீஸ் பண்றேன். கரெக்ட், 4 மணிக்கு ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா? என்னன்னா, ஒரு கொஞ்சம் கூட இதே இல்லைங்க, மரியாதைன்னா என்னன்னு தெரியாம கத்துறாங்க. பிக் பாஸ் மாதிரி கத்துறாங்க. எதுக்கு? நம்ம வந்து சுதந்திரமா இருக்க போறோம். மக்களை ரசிக்க வைங்க, சிரிக்க வைங்க, சந்தோஷப்படுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. அதுக்கு மேல என்னங்க வாழ்க்கை? ஆனா நீங்க பண்றது எல்லாமே வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்குங்க. சீரியஸ்லி வந்து ரொம்ப பிடிக்கல. கத்தி பேசுறது உண்மையாயிடாது. இல்ல, கத்தி பேசினா நீங்க வந்து கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்ல போறதும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்கங்க. நான் அந்த எவிடன்ஸை எடுத்துக்கிறேன். நான் இப்போ வீடியோ நான் போட்டுறேன். இனிமேல் நீங்க பேசுறத வச்சுதான் நான் ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாமே பிளான் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நான் லைவ் பேசும்போது நான் சொல்லிட்டேன், நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இமிடியட்டா நான் ரிலீஸ் பண்ணணும். அதனால ரிலீஸ் பண்ண போறேன். ஆடியோ வாங்கி நான் சீட் பண்ணி ரெக்கார்ட்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணல. நான் உங்களோட பக்குவமா பேசினேன். நீங்க அதை எடுத்து எனக்கு போட்டு எனக்கு நீங்க ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. அந்த ரிப்ளை நான் போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஓகே. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் சொல்றேன், என்னால் யாரும் ஒரு ஆள் கூட ஏமாற்றப்பட கிடையாது, ஏமாற்றவும் கிடையாது. அதை நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னை வந்து தப்பா ப்ரொடெக்ட் பண்றதுனால உங்களுக்கு காசு பணம் கிடைக்குதுன்னா நீங்க சத்தியமா பண்ணலாம். சரிங்களா? ஆனா அது நான் பாதிக்கப்படுறது கிடையாது. அது மூலமா நீங்க தான் பாதிக்கப்படணும். எந்த ஒரு பொய்யையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையை சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. பொய் சொன்னா நம்ம இந்த பொய் சொல்லியிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி உங்களுக்கு நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருசா அகப்பட போறீங்க. அன்னைக்கு மாட்டிக்குவீங்க. தவறுதலா என்ன மட்டும் இல்லை, யாரையுமே தவறுதலா பேசாதீங்க. உங்களை பேசினவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாரு. நீங்க யாரையும் தவறுதலா பேசாதீங்க. இதான் என்னோட பதிவு. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிடலாமா? வாங்க ஆடியோ கேட்போம். ஃப்ராடு கம்நாட்டி பேல நீ சரியான ஃப்ராடு. மன உளைச்சல் பண்ணல, மன்னார்குடி பண்ணல அப்படிங்கிற. ஏண்டா வெங்காயம் மிரட்டுறியா? இல்ல மிரட்டி பாக்கிறியா? மிரட்டலுக்கு மிரட்டல் விடுறியா? நீ பிச்சு புடுவேன் பிச்சு. அதாவது என் சேனலை என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அதுல உள்ள டாலர் ஆட்டையை போட்டு குரூப்பா பங்கு வச்சு தின்னுபிட்டு நீ பேச்சாடா பேசுற? ஏண்டா என்ன எனக்கு இது வாய்ஸ் போட்டு என்னைய மிரட்டல் பண்றியா? அங்க பாரு, நீ இருக்கிறது இங்கதான் மேலூர்லதான் இருக்கிற. மவனை மதுரைக்குள்ளதான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க. மவன வேணாம், நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, என்கிட்ட வச்சுக்காத. சும்மா நான் ஏண்டா உங்ககிட்ட நான் என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்? ஏண்டா நான் ரொம்ப கஷ்டப்படுறவ, என் சேனலை ஆட்டையக்கிட்டே போட்டுறாத, எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்குது, நீ ஏதோ பிரார்த்தனம் பண்ற அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? நான் சொன்னது மாதிரியே நடந்துச்சா? நீ என் சேனல் ஆட்டையை போட்டு போனியா? அது உள்ள டாலரையும் ஆட்டையை போட்டு போனியா? இப்போ உட்கார்ந்துக்கிட்டு மிரட்டல் விடுற மாதிரி நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா பிக்காளி பயல, ஊரை ஏமாத்துறியடா. நான் கேக்குறேன், ஊர் உலகத்தை ஏமாத்தி நீதான் அவளுக்கு அட்மின்னு தெரியும். ஆனா இல்லன்னு புழுவுற பத்தியா? ஏண்டா புழுவு மண்டையா? உருவகேள்வி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்ற 80,000 ரூபாய் காசு எடுத்துட்டு ஓடனியே. அந்த அந்த கட்டப்பை கருப்பி எல்லாம் பங்கு வச்சு கொடுத்து எல்லாம் பங்கு வச்சு தின்னு முடிச்சாச்சு. ஏண்டா பண்ணிப்பய உள்ள இன்னமும் சொல்லுவேன்டா, டோரி கண்ணே டோரி கண்ணே டோரி கண்ணே, ஒன்றரை கண்ணே ஒன்றரை கண்ணே ஒன்றரை கண்ணே, குட்டப்பயல 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 1000 வாட்டி சொல்லுவேன்டா. இனிமே டெய்லி லைவ்ல உன்னை போட்டு கிளிக்கிறதான்டா எனக்கு வேலை.
உன்னால புடுங்க முடிஞ்சதை புடுங்க. இந்த சும்மா இந்த ஜு 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 காட்டாத என்கிட்ட. வேற யாருக்கிட்டே அதை போய் காட்டு. என்ன அப்படியே ரொம்ப நல்லவே மாதிரி பம்புற? அடே அடே பெங்களூர் கட்டார் முட்டார் சம்பவத்தின் தலைவனே, என்ன எனக்கே விடுறியா? நான் டே 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 நீ யாரு? நீ எவ்வளோ பெரிய பொறுக்கி, நீ எவ்வளோ பெரிய ப்ராடு, நீ எவ்வளோ பெரிய கம்முனாட்டி? ஏண்டா திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கியா உட்காந்து? அந்த டோரிக்கண்ணை வச்சு உருட்டி உருட்டி கேட்டுட்டு இருக்கியாடா வெங்காயம்? பெங்களூர் கட்டார் முட்டார் சம்பவம் அப்பவே உன்னை பத்தி நான் தெரிஞ்சிருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டேன் சரியா? நல்லவே மாதிரி வந்து பேசினேன், பேசி சேனலை வாங்கினேன், வாங்கி 2வது நாள் ஆட்டைய போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு போட்ட பெரிய பட்டை சரியா? உன்னை நம்பினவங்களுக்கு பூரா பட்டை நம்ம தான்டா நீ சாத்துவ சரியா? 1000 வாட்டி சொல்லுவேன்டா. இந்த மிரட்டல் விடுறது, இந்த வாட்ஸ்அப்ல மிரட்டுறது, புடுங்குறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத புரியுதா குட்டப்பயலே? அடே டோரிக்கண்ணா, பெரிய வேலை பார்த்து விடுவடா நீயானா. இரு, இன்னைக்கு உன்னைய நான் கிழிச்சு தொங்க விடுறேன்டா. உன்னைய தொங்க விட்டு பயவுளை உன்னை யாரும் நம்பாதீங்க, சேனலை கொடுக்காதீங்கன்னு நான் டெய்லி மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா. உன்னால முடிஞ்சதை போய் பிடிங்க. இந்த மிரட்டெல்லாம் டே நியாயமா பார்த்தா நான் தான் நீ என் சேனலை ஆட்டைய போட்டதுக்கு நான் தான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியல, காசு இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறவன், எனக்கு கேட்க ஆள் இல்லைங்கிறதுனால சரி இந்த நாய் இங்க பாரு, நீ இன்னைக்கு எனக்கு செய்யற நாளைக்கு உனக்கு பெரிய ஆப்பு வைப்பாங்க சரியா? இதுதான் உலகத்தின் யதார்த்தம். நீ இன்னைக்கு எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்கப்படுவாய். என் சேனல் ஆட்டையை போட்டு போய் நீ எத்தனை நாள் வாழ்ந்துட போற சொல்லுவோம்? எத்தனை நாள் வாழ முடியும்? எத்தனை நாள் அதை வச்சு திங்க முடியும்? உழைக்கிற காசே நிக்காது, இப்படி அடிச்சு புடுங்குற காசு மட்டும் நிலச்சிருமா? டேய் இந்த மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத. டே நீ நேர்ல பேசுடா. நீ நேர்ல வந்து சரியான ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து பேசு, உனக்கு பதில் சூப்பரா நான் கொடுப்பேன். சும்மா இந்த மிரட்டல் விடாத. உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நானு, நீ என்னடா உட்காந்துட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற? டேய் குள்ள பயல, கட்டார் முட்டார் குட்டையா, ஃப்ராடு கம்நாட்டி பேல, நீ சரியான ஃப்ராடு. மன உளைச்சல் பண்ணல, மன்னார்குடி பண்ணல அப்படிங்கிற. ஏண்டா வெங்காயம் மிரட்டுறியா? இல்ல மிரட்டி பாக்கிறியா? மிரட்டலுக்கு மிரட்டல் விடுறியா நீ? பிச்சு போடுவேன் பிச்சு. அதாவது என் சேனலை என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அதுல உள்ள டாலர் ஆட்டையை போட்டு குரூப்பா பங்கு வச்சு தின்னுபிட்டு நீ பேச்சாடா பேசுற? ஏண்டா என்ன எனக்கு இது வாய்ஸ் போட்டு என்னைய மிரட்டல் பண்றியா? அங்க பாரு, நீ இருக்கிறது இங்கதான் மேலூர்லதான் இருக்கிற. மவனை மதுரைக்குள்ளதான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்க. மவனை வேணாம், நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, என்கிட்ட வச்சுக்காத. சும்மா நான் ஏண்டா உங்ககிட்ட நான் என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்? ஏண்டா நான் ரொம்ப கஷ்டப்படுறவ, என் சேனலை ஆட்டைக்கிட்டே போட்டுறாத, எனக்கு உன் மேல சந்தேகமாவே இருக்குது, நீ ஏதோ பிரார்த்தனம் பண்ற அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா? நான் சொன்னது மாதிரியே நடந்துச்சா? நீ என் சேனல் ஆட்டையை போட்டு போனியா? அது உள்ள டாலரையும் ஆட்டையை போட்டு போனியா? இப்போ உட்கார்ந்துக்கிட்டு